அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நாளை 21/9/2024 சனிக்கிழமை நம் முன்னோர்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாளை மகாபாரத நட்சத்திரம். இந்த மகாபாரத நட்சத்திரமானது யமதர்மராஜாவுக்கு உரிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நாளை காலை 8:04 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:40 வரை இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் அதாவது நாளை சனிக்கிழமை அன்று 8 மணிக்கு மேல் நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதாக இருந்தால் திதி கொடுக்கலாம். தர்ப்பணம் செய்பவர்கள், முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் இதை செய்யலாம். நான் சரியாக தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுக்கறது, தர்ப்பணம் செய்கிறது, அமாவாசை கும்பிடுறது, இது எல்லாமே நான் சரியாக தான் செஞ்சிட்ருக்கேன்றவங்களுக்கு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு விளக்கு மட்டும் உங்களுடைய முன்னோர்களின் படத்திற்கு முன்னாடி ஏற்றினா போதும். இல்லை நான் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க நாளை இந்த வேலையை செய்யலாம். திதி கொடுக்கவோ தர்ப்பணம் செய்யவோ முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு முன்னோர்களின் வழிபாட்டை செய்யணுன்ற ஆசை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி செய்யுங்க. உங்களுடைய முன்னோரின் படத்திற்கு முன்னாடி ஒரு 2 அகல் விளக்கு, முடிந்தால் அகல் விளக்கு, இல்லை உங்ககிட்ட இருக்கிற எந்த விளக்காக இருந்தாலும் சரி, ஒரு விளக்கை ஏற்றி அவர்களுக்கு விருப்பமான உணவு பிரசாதம் எதுவாக இருக்கலாம். அவர்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறது அதுக்கு அடுத்த விஷயம். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. பிரசாதம் செஞ்சு அவர்களை மனதார நினைத்து வழிபடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வழிபட்ட அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய மாடியிலையோ இல்லை எந்த இடத்துலையோ காகம் எங்கே வந்து சாப்பிடுமோ அந்த இடத்துல காகத்திற்கு வச்சுருங்க. அதிகபட்சம் இந்த பொங்கல், வடை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா காகம் கண்டிப்பாக எடுத்து சாப்பிடும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு வழிபாடை செஞ்சுக்கோங்க. அடுத்து நம் முன்னோர்களுக்கும் நமக்கும் ஒரு மீடியேட்டராக இருக்கிற விஷயம், நம்மளோட வழிபாட்டை நம்ம என்ன முன்னோர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் கொடுக்கறது நீர், எள்ளுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதிவில். அந்த பதிவோட லிங்க்கை நான் கீழே தரேன், பாருங்கள். இந்த எள்ளும் நீருமானது என்ன முன்னோர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நம்ம எதுவும் பெருசாக கொடுக்கணும்னு நினைக்கல, உணவு தான் கொடுக்க போகிறோங்க உங்களுக்கு. அந்த உணவை அப்படியே அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த நீர் எள்ளு மூலியமாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த நீருக்கும் எள்ளுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாளை திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க, இந்த வழிபாடும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க ஒன்றுமே இல்லை, ஒரு சொம்பில் தண்ணி, சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு கலந்து அந்த தண்ணியை ஒரு மரத்தின் அடியில் ஊற்றிடுங்க. உங்கள் கையால் ஊற்றும் போது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவங்கள மனமுருக நினைத்து வேண்டி ஊற்றிடுங்க. இது செஞ்சாலே அவங்களுடைய மனம் மகிழும், முன்னோர்களின் ஆசை கிடைக்கும், பித்ரு தோஷத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம், பித்ரு தோஷம் விலகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. நன்றி. ஓம் முருகா.